தமிழ்நாட்டுக்குடைய சீஃப் காஜி. அரசாங்க குடியிருப்பு வேணாம், அரசாங்க டெலிஃபோனும் வேணாம், காவல்துறை பாதுகாப்பு வேணாம், அரசாங்க வாகனம் வேணாம், அரசாங்க சலுகை எதுவுமே அவர் கேட்கல. அரசாங்க சம்பளம் வேணாம். எளிமையாக வாழ்ந்த மனிதர். அவர் வீட்டில் போனீங்கன்னா படுதாக்கு பதிலாக கோணி தான் தொங்கும். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இப்போ நீ அந்த கல்யாண நிக்கா சான்றிதழ் வாங்கும்போது பார்த்துருப்பீங்க. அவர் வீட்டு வாசலில் கோணி பை தான் தொங்கும், கோணி தான் தொங்கும். எளிமையான மனுஷர். இந்த மாதிரி மனுஷரை இனிமேல் நம்ம சந்திக்கவும் கஷ்டம், பார்க்கறது கஷ்டம். எப்போ அவர் நினச்சிருந்தா எப்படியோ வாழ்ந்துருக்கலாம். அவருடைய ஆடம்பர வாழ்க்கைகள், அவருடைய பங்களா எப்படி பங்களா கொடுத்துருப்பாங்க, இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எதுவுமே வேணாம், நான் இப்படி தான் வாழ்வேன்னு சொல்லு ரசூலுல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றி அதே மாதிரி வாழ்ந்த மனிதர் நம்ம காலத்தில் பார்த்ததில் இவர் தான், வேறு யாரும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.